ஸோ கைஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். ஸோ போன வீடியோவில் இங்கேருந்து கீழேருந்து மேலே வந்த ஜேர்னியை பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு லாஸ்ட் ஒன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் டே இன்றைக்கி நம்ம கோயிலில் ஏற போகிறோம். ஸோ ஏற்கனவே காலையில் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஏறி வந்த க்ரௌடு வந்து ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணி அந்த மாதிரி க்யூவில் நின்றுட்டுருக்காங்க கோயிலுக்கு வெளியே. ஸோ மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8:15 இருக்கும். ஹெலிகாப்டர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ க்ரௌடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போயிட்டு எப்படி க்யூவில் நிற்கிறது, எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளே போனோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்குறதுக்கு கோயிலை. அண்ணன் எங்களுக்கு முன்னாடி 4 மணி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு ரவுண்டு போயிட்டு சுற்றிட்டு டைம் லாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ ஸ்டார்டிங்கில் அதை போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அண்ணன் போட்டது தான் நினைக்கிறேன். எப்படி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வியூவை பாருங்கள், நடப்பாதுலேருந்து வேறு லெவலில் இருக்குது. மேலே பாருங்கள் அந்த மவுண்டன்ஸ்லாம் வியூ. மத்தியானம் ஆனாலே ஒரு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் எவ்வளோ ஏர்லியாக போக முடியுதோ அவ்வளோ ஏர்லியாக மேலே போயிட்டு கோயிலை பார்த்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இங்கே வர பாதி பேர் வந்து ஃபுல்லாக தர்ஷன் முடிச்சுட்டு தான் வராங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டு க்யூவில் நின்றுடுறாங்க. 2 hours நின்று தர்ஷனை முடிச்சுட்டு வராங்க. பார்த்திங்கன்னா நெத்தியில் அந்த பட்டையை போட்டுட்டு சூளை மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தாலே வந்து தர்ஷன் முடிச்சதா ஒரு அர்த்தம். இதில் ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கான். ஹெலிகாப்டர் காலையில் 5:30 மணிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க சார். அப்பா மினி ஆட்டோவோட மோசம் ஓட்டிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா ஹெலிபேட்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் அளவில் இங்கே ஒரு க்யூ நிற்கிது. இதுலேருந்து நம்மளுக்கு கேதார்நாத் போகணும். எனக்கு தெரிஞ்சு கேதார்நாத் டெம்பிள் அங்கே இருக்குது. ஒரு பாயிண்ட் தெரியுது, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் அந்த க்யூ. ஸோ இப்போ ஆரம்பித்தோன்னா ஒரு 3.5 hours ஆகும் தரிசனம் முடிக்கிறதுக்கு. அதான் அண்ணா சொன்னார், நம்ம வந்து மேலே ஒரு கால பைரவா டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அது போயிட்டு பார்த்துட்டு கீழே வந்து நம்ம சிச்சுவேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு சரி ரிலாக்ஸாக வரலான்னு பார்த்தோம். என்ன சொன்னார், 4-5 மணிக்கெலாம் க்யூ நிற்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ எத்தனை மணிக்கு நம்ம க்யூவில் நின்று எத்தனை மணிக்கு போகிறோன்னு ஒரு ஐடியா கூட இல்லை. ஸோ பைரவா டெம்பிளில் நம்ம வழிபட்டுட்டு கீழே வந்துவிடும். க்யூவில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிற்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நான் காமிச்சே ஆகணும். உள்ள இங்கே தான் கோயில் இருக்குது பக்கத்தில். கைஸ் கேதார்நாத் டெம்பிள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அண்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம கூட மேலே வந்த அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 1:30க்கு வந்து ஒரு பூஜை நடக்குமா, ஸ்பெஷல் விஐபிஸ் மட்டும். ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000லேருந்து 8,000க்கு வந்து பே பண்ணணுமா அந்த தரிசனம் பெறுறதுக்கு. ஸோ அதில் எப்படியோ பேசி இது பண்ணி உள்ளே போய்ட்டு அந்த லிங்கத்தை பக்கத்தில் காதில் வச்சு நெத்திலெலாம் இதை வச்சு தரிசனம் பண்ணிட்டாங்களாம். ஸோ சூப்பராக இருந்துச்சான். டிஃப்ரெண்ட் வைப்பு, டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் ஃபீல், அது இது நிறைய சொன்னாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது உள்ளே போகணுன்னு. பட் இந்த க்ரௌடை பார்த்தா வேறு லெவல் க்ரௌடாக இருக்குது, இன்னும் அதிகமாகும். ஸோ நாங்கள் இந்த சொன்ன மாதிரி பைரவ டெம்பிள் போயிட்டு தான் அங்கே போனோம். ஸோ இதுதான் பைரவ டெம்பிள் போகிற வழி. இதே மேலே ஏறி அங்கே வழி போகுது பார்த்தீங்களா. ஸோ மேலே கொடி பறக்குது. ஸோ அந்த இடம் தான். அண்டு கோயிலோட பின்னாடி சீனரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மவுண்டெயின்ஸு, ஸ்னோ, இந்த ராக்ஸ் அதெல்லாம் பார்க்க. அந்த ராக்ஸ் ஆக்சுவலாக வந்து 2013 ஃப்ளட்டில் வந்து எல்லாம் அடிச்சுட்டு வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாகவே அப்படியே அரிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு இது தடம் இருக்கும். ஸோ நடுவில் கோயிலுக்கு பின்னாடி ஒரு கல் இருக்குது. அந்த கல் மட்டும் இல்லைன்னா கோயிலே அடிச்சுட்டு போயிருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங்கில் கோயில் மட்டும் அழியாமல் இருக்கிறது. அண்ட் நைட்டு தரிசனம் வந்து 6 o'clock 6:30 போல் நைட்டு தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சான்ஸும் நம்மளுக்கு இருக்குது. மேபி ஒரு 4 to 5 hours வெயிட் பண்ணி தான் உள்ளே போகணும்.
இந்த பைரவ டெம்பிள் கேதார்நாத் டெம்பிள்லேருந்து சுமார் 600 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த இடத்துக்கான போகிற ஒரே வழி. நீங்கள் மேலே உள்ள கோயிலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. ஸோ இங்கே இப்போ இந்த வியூ பாருங்கள். ஆக்சுவலாக ஃப்ளட்டு வரப்போ வந்து இந்த சைடு அந்த பக்கம் சைடு ஃபுல்லாக காலி, நடுவில் உள்ளது மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் இந்த கோயில். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வரும்போது ஒரே ஒரு கல் மட்டும் உருண்டு வந்து கோயிலையும் இடிக்காமல் கோயிலுக்கு 2 அடி தள்ளி வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் கோயிலும் தப்பிச்சிருக்கு. ஸோ இது கேட்கும்போது ஒரு மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் திங்காக நினைக்கிறதா இல்லை என்னன்னே தெரியல. சப்போஸ் அந்த ஃப்ளட்டு கோயில் அடிச்சிருந்துச்சுன்னா அதனால கோயில் சுத்தமாக இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு அந்த ஃப்ளட்டு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த வழி ஃபுல்லாகவே அடிச்சிட்டு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். இந்த பின்னாலாம் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. அண்டு தண்ணி வரத்துக்கான ஒரு இடம், அது ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு பாதைலாம் அழகாக பண்ணி ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டு கல்லெல்லாம் ஏற்றி செம்ம சேஃப்டியாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இதுதான் வந்து பைரவ டெம்பிளில் ஒரு காவாசி ஏறி இருக்கும். இதான் அந்த பாதை, ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இப்போ கூட மூச்சு விட முடியல, ரொம்ப பேசுகிறதே உங்களுக்கே தெரியும். எல்லாம் வந்து ஒரு 2 months பேக் வந்துருந்தால் ஃபுல்லாக பனியாக இருந்திருக்கும் இந்த இடம். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் ஒரு பையன் வந்து ஃபுல்லாகவே பனியில் மேலே போயிட்டு ஃபுல்லாக நிறையா வ்ளாக் பண்ணியிருந்தான். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் இந்த வியூவும் அழகாக தான் இருக்குது. such an amazing place. இந்த பைரவர் டெம்பிள் பற்றின எந்த டீட்டெயில்ஸும் நம்மள்ட்ட இல்லைங்க. ஆனால் மேலே பார்க்கும்போது நம்ம பொதிகை மலையில் பார்த்த அகஸ்தியரும் இந்த பைரவர் டெம்பிள் இருந்தார். இந்த கோயிலை சுற்றி நிறையா கொடிகள், அப்புறம் மணி ஓசை விட்டும் மணிகள் நிறையா இருந்துச்சு. ப்ளஸ் மேலேருந்து இந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவே மெஜஸ்டிக்காக ஃபீல் ஆனிச்சு. நாங்கள் பைரவர் கோயிலை விட்டு இறங்கும் போது ஒரு ஆண் நபர் ரொம்ப ஆக்ரோஷமாக அவருக்கு அருள் வந்து ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்கும் போது நம்மளுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் நான், என் தம்பி, என் நண்பர் 3 பேர் உட்காந்து அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். மேலேருந்து நம்ம பைரவ டெம்பிள்லேருந்து கீழே இறங்கணும்னு அன்னதானம் சாப்பிட்றதா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வரும்போது சூடாக போட்டுருந்தாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு ரைஸு, அப்புறம் பூரின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. பசிக்குது ரொம்பவே, ப்ளஸ் தாகமாக இருக்குது. ஃபுல் கட்ட போகிறேன். இந்த அன்னதானத்தில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற தட்டை நம்மளே சுத்தமாக கழுவி அடுத்த வாரங்களுக்காக நம்ம கழுவி வச்சிடணுங்க. இது முடிஞ்சதும் நாங்கள் கேதார்நாத் கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சுள்ள சங்கராச்சாரியாரோட புது ஸ்டாச்சுவை பார்க்க போயிருந்தோம். இந்த ஸ்டாச்சுவை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 5th நவம்பர் 2021 அன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி உள்ள சமாதி 2013 நடந்த ஃப்ளட்ல அழிஞ்சனால இந்த ஸ்டாச்சுவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் செஞ்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பின்னாடி உள்ள அந்த மலை அடிவார வியூவில் இந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது ரொம்பவே மெஜஸ்டிக்காக காணப்பட்டுச்சு. இந்த ஸ்டாச்சுவை ஆங்கிலத்தில் சொல்லப்படுற குளோரைட் ஷிஸ்ட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல்லால் செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் அங்கே போய் குறைஞ்சது ஒரு 1/2 hour to 45 minutes உட்காந்துருப்போம். நிறைய பக்தர்கள் அங்கே வந்து சங்கராச்சாரியரை வழிபட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிற சாமியார்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுட்டு அப்புறம் போனாங்க. ஆதி சங்கராச்சாரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு தான் கேதார்நாத் டெம்பிள் உடைந்து சேதமாகிற நிலையில இருந்தபோது இவரு தான் இந்த கோயிலை வழி நடத்தி மறுபடியும் புதுப்பித்து நிறைய பூஜைகள் செஞ்சு சிவனை வழிபட்டிருக்காரு. இவரோட டிவோட்டிஸ் தான் இன்னமும் கோயில் கருவறையில் பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே ஆதி சங்கரோட ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலாக டாப் வியூலேருந்து பார்த்தா ஒரு ஸ்டார் வியூ மாதிரி கிடைக்கிது. அழகாக ஒரு லோட்டஸ் ஸ்டாருக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வியூ. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே உட்காந்துருக்கிற வைபே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போகிறோம். மணி ஒரு 1:30 இருக்கும். ஸோ க்யூ கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கிட்ட நிற்கிறேன்.
இந்த பிரிட்ஜிலேருந்து மேலே போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னோட கணக்கு படி பார்த்தா 2.5 மணி நேரம் ஆகும். நான் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுத்துச்சுங்க இந்த லைனை பாஸ் பண்ணி கேதார்நாத் கோயிலை சென்ற இடத்துக்கு. நிறைய பேர் கியூக்கு நடுவில் பூந்து நிற்கிறதுனாலையும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செருப்புகளை போகிற வழியில் இருக்கிற ஷாப்ஸில் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போனாங்க. ஆனால் நானும் அண்ணனும் கோயில் பக்கத்துலேயே வந்து ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிற ஒரு ரேக் மாதிரி செஞ்சுட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நானும் அண்ணனும் வச்சோம். இந்த செருப்பு வைக்கிற இடம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. இதுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு செருப்பு வச்சதும் டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். திருப்பி எடுக்கும்போது அதை காமிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 4 மணி அளவில் கோயில் பக்கத்தில் சேரும்போது கோயிலை கொஞ்சம் மூடிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா அதுக்காக கோயில் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களை வந்து ஒரு 1 hour உட்கார வச்சுட்டாங்க. இப்படியே க்ளோஸ்டா எல்லாரும் உட்கார சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. மேபி கொஞ்சம் நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுங்களா? அதை பார்த்தீங்களா சீக்கிரம் பிடிச்சலாம் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம். கோயிலை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் கோயிலோட கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாற்றை பார்ப்போங்க. கேதார்நாத் எவ்வளோ அழகாக இந்த பனி மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த கோயில் பாண்டவர்களால் கட்டப்பட்டதுங்க. 12 ஜோதிலிங்கத்தில் இந்த கோயிலும் ஒன்றா கருதப்படுது. இந்த கோயிலை பாண்டவர்கள் எதுக்காக வந்து கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் முடிஞ்சு அவங்களோட தம்பிகளையும் சொந்தங்களையும் நிறைய பேர் கொன்றதுனால அவங்களோட பாவத்தை தீர்க்கறதுக்கு சிவனை நோக்கி பயணிச்சிருக்காங்க. இந்த பயணத்தின் போது சிவன் வந்து இவங்களை பார்க்க முடியாதுன்னு மறுத்திருக்காரு. அதனாலேயே சிவன் வந்து எருமை வடிவத்தில் இருந்ததாகவும் பாண்டவர்கள் அந்த வழியாக பயணிக்கும் போது அந்த எருமையை பார்த்து சொல்றாங்க. அந்த எருமையுடன் சண்டை போடும்போது அந்த எருமை வடிவில் இருக்கிற சிவன் வந்து 5 பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் போய் விழுந்ததாக சொல்றாங்க. அதுல ஒரு இடம் தான் கேதார்நாத். இந்த கேதார்நாத் டெம்பிள்ல உள்ள இருக்கிற லிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எருமையோட முதுகு எப்படி இருக்கோ அந்த வடிவில் தான் இருக்கும் அந்த கல். இந்த கோயில் எப்போ திறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதியிலிருந்து தீபாவளி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற உக்கிமத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு வருஷத்துல வெறும் 6 மாசம் தான் மேல உள்ள கேதார்நாத் டெம்பிள் திறந்திருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் பழுதற்று இருந்த போது 8ஆம் நூற்றாண்டுல தான் ஆதி சங்கராச்சாரியார் இதை ரீஸ்டோர் பண்ணி இந்த கோயிலை திருப்பி புதுப்பிச்சு அதுக்கான வழிபாடுகளை செஞ்சிருக்காரு. அவரோட டிவோட்டிஸ் தான் இன்னமும் கோயிலுக்கு உள்ள பூஜையா இருக்கட்டும் எல்லா விஷயமா இருக்கட்டும் அவங்க தான் இன்னமும் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம கோயிலை இப்போ திறந்துட்டாங்க. ஸோ திரும்ப இந்த கியூ வழியா போய் நாங்கள் உள்ள கருவறை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 1 hour கழிச்சு கியூவை திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு லைனில் இருந்த கியூ இப்போ 4 லைனில் அங்கே மாறி இருக்கு. எனக்கு பின்னாடியே ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டாங்க. யாரே தெரியல. எங்களுக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் சேர்ந்துட்டாங்க. முன்னாடி ஒரு 50 டைமாக இருந்தது. எவன் என்னென்ன பண்ணி எப்படி உள்ள வரான் அப்படின்னு எல்லாம் புது செம மஜாவாக இருந்தது. பண்ண நிறையா டப்பிங் கொடுத்துட்டு இருந்தோம். என்ன பேசுகிறாங்க எப்படி வராங்க பார்க்க உள்ளே போயிட்டு நம்ம தரிசனம். இப்போ செம கூட்டண்ணே இங்கே பாருங்க. நாங்கள் உள்ள கதவு நெருங்க சரியான கூட்டங்க. எப்படி அடித்து பிடிச்சிட்டு உள்ளே ஏறுறாங்கன்னு பாருங்க. உள்ளே போன உடனே பாண்டவர்களுடைய சிலை வந்து ஒவ்வொரு தூணில் செதுக்கியிருப்பாங்க. இதே கருவறைக்குள்ள லெஃப்ட் சைடில் தான் காளியம்மனோட சிலையும் இருக்குது. எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேமரா வச்சு வெளிப்படையாக வீடியோ எடுத்தனால சமத்தையாக அடி வாங்கினாரு. என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கேமராவை தூக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னோட கேமராவை நான் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா சிவனை பார்வையிட இடத்துல 2-3 போலீஸ் ஆளுங்க இருந்தாங்க. சிவனை தரிசித்து முடிச்சதும் எல்லாரையும் உடனே வெளியே போக சொல்லுவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடி வேற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால தான். ஃபைனலாக நம்ம உள்ளே போய் தரிசனம் வாங்கியாச்சு. ஸோ உள்ள வரைக்கும் காமிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிட்டேன். சில பேர்லாம் மண்டையில் அடி வாங்கினாங்க. அதனால கேமரா தூக்கி சைட்டில் வச்சுட்டேன். ஏன்னா எப்போதும் போல தான் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. போங்க பார்த்துட்டியா போன்னு. ஸோ அதனால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் டக்குன்னு வெளியே வந்துட்டோம். ஸோ வந்தோடனே ஷூ கலெக்ட் பண்ணிட்டு ஷூவை மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:30 போல் ஒரு ஆர்த்தி எடுப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே இருட்டிடும். இப்போவே லைட்டாக இருட்டிடுச்சு. ஸோ அந்த லைட்டிங்கோட நைட் லைட்டிங்கோட பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க 7 மணிக்கு சந்திப்போம்.
மாலை நேரம் சுமார் 6:30க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்த்தி எடுப்பாங்க. இந்த ஆர்த்தி அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஜபம் பாடி சிவனை தரிசனத்துக்காக வந்திருந்தாங்க. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாரும் அமைதியா கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அங்க ஒலிக்கப்படுற பாடல்களை திரும்பி திரும்பி பாடி மிகவும் பரவச நிலையில இருந்தாங்க. சில நேரத்துக்கு அப்புறம் அங்க உள்ள பூஜை செய்யறவங்க வெளியே வந்து ஆர்த்தியை காமிக்க ஆரம்பிச்சாங்க. உட்கார்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் எந்திரிச்சு கை வணங்கி கும்பிட்டு சிவனடியாரை வணங்கி வழிபட்டாங்க. வானம் இருட்டாக அந்த கோயிலை சுத்தி ஏறிய லைட்டிங் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லா அற்புதமா தெரிஞ்சுதுங்க. கோயிலோட அழகை இன்னும் மேம்படுத்தி அழகா காமிச்சுது. இந்த கேதார்நாத் டெம்பிள் 1200 வருடம் பழமை வாய்ந்ததுங்க. உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோயிலா விளங்குது. இந்த கோயில்ல வந்து வழிபடுறதுக்காக வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. இப்போ வளர்ந்து வரும் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் மற்ற காரணத்தினாலையும் இந்த கேதார்நாத் டெம்பிள் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா விளங்குது. சும்மா ஒரு 30 செகண்ட் ரீலுக்காகவும் பேருக்கு சாமி கும்பிட போறேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்காகவும் தான் சில பேர் இங்க வராங்க. இதை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். ரீசெண்டா எடுத்த எக்காலஜிக்கல் சர்வேல பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே சென்சிட்டிவான ஜோன்ல இருக்கு. வருடத்துக்கே பாத்தீங்கன்னா இங்க 20,000 பேர் தான் விசிட் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. பட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8,000 to 10,000 பேர் ஏறுறாங்க. நினைச்சு பாருங்க அப்போ எவ்வளவு ஆபத்தான விஷயமா இருக்குன்னு. நம்மளுக்கு டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற பிளானர்ஸும் சரி டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸும் சரி இந்த விஷயத்த ஒரு முன் உதாரணமா எடுத்துட்டு எங்க வரவங்களுக்கான கெப்பாசிட்டியை கட்டுப்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு இந்த கோயில் இன்னமும் நிலைச்சி நிக்கணுங்க. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே தேவைங்க. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோயில்களை பாதுகாக்கிற கடமை நம்ம கையில தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் டிராவல் ரெஸ்பான்சிபிளி. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 9 இருக்கும். ஸோ விளக்கு பூஜை பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியே வந்து தரிசனம் வந்து எல்லோரும் அவ்வளோ பேர் இருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க எங்களை சுற்றி. ஸோ அவ்வளோ ஒரு கிராண்டாக எல்லோரும் பாடிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு குட் வைப் அண்ட் பாசிட்டிவாக ஃபீல் ஆனிச்சு. காலையில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி நைட் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே வந்ததுக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. ஒரு பர்பஸ்க்காக வாங்க. கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து சால்வ் பண்ணுறேன். அண்ட் இங்கே எல்லாமே இருக்குது காய்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபுட் இருக்குது, ஸ்டேகேஷன் இருக்குது. நீங்கள் புக் பண்ணாமல் இருந்தால் கூட இங்கே 500 டென்ட்லாம் தராங்க. ஸோ அது போக மெடிக்கல் இது ஹெல்ப் வேணுன்னா கூட இங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பார்ப்போம் கைஸ். நான் உங்கள் செலின்றன். இது உங்கள் ஃபாலோ ஜாக் சைனிங் ஆஃப்.